ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேஜிக்கல் கிச்சன். இன்றைக்கி நான் தோசையிலே 8 வகை தோசை பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாமா? நல்லா மாவை நல்லா கிண்டி விட்டுட்டு, ரொம்ப திக்கான தண்ணி இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிட்டு நம்ம தோசை தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா மொறுன்னு ஃபஸ்ட்டு நம்மளோட பாரம்பரியான நார்மல் தோசை இது உங்களோட தோசை லவ்வருக்கு சென்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு தோசை ஆந்திரா ஸ்பெஷலான கார தோசை. உங்களுக்கு தேவையான நிறைய காரம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இது போதுன்னுட்டு. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நைட்டான இந்த தோசை தான். எது என்ன முட்டை தோசை. நல்லா காரத்தை தூக்கி போட்டு அப்படியே பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 தோசை முட்டை தோசை, ஒரு நார்மல் தோசை சாப்பிட்டாலே எனக்கு ஃபுல்லாகிடும். எப்படி பார்க்கவே நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி. நெக்ஸ்ட் என்ன தோசைனா, இங்கே ஆனியன் தோசை. இது ஆந்திரா ஸ்பெஷலோட பருப்பு பொடி. நம்ம பீஜில் எப்போதுமே இருக்குமோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சூப்பராக இருக்கும் ஆனியன் தோசை. ஆனியன் தோசையும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நல்லா மொறுன்னு தோசையை ஊற்றிக்கிட்டு, இது ஒரு ஸ்பெஷலான தோசை. நம்ம தமிழ்நாடு தோசையும் ஆந்திரா தோசையும் சேர்ந்தது. கார முட்டை தோசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார முட்டை தோசை நல்லா பெப்பரை நல்லா தூவி விட்டு, அது ஒரு டேஸ்ட் அப்படியே சொல்லும் போதே அப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். எப்படி இருக்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும் முட்டை. அது வரையும் நான் ஓரத்துலாம் எடுத்து விட்டுட்ருக்கேன். நான் பீஜியில் இருக்கிறதுனால எனக்கு இந்த தோசை டேனரு எதுவுமே இல்லை. அதனால் நான் இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 4 வகை தோசை சுட்டுட்டோம் இப்போ நம்ம. இதோட சேர்த்து 5. அச்சோ பிஞ்சிருச்சு. ஆனாலும் அது நம்மளுக்கு எப்படி என்ன தோசை பிச்சு தானே சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிட போகிறோம். பச்சை பண்ணிட்டோம். இதுக்கு சூடாக கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்படியே இட்லி பொடியில் அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே அது குழி போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும். அது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 5 தோசை சுட்டோமா. நெக்ஸ்ட்டு ஊத்தாப்பம் தான். ஆனியன் ஊத்தாப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனியன் ஊத்தாப்பம் நல்லா கொஞ்சமாக ஆனியன் போட்டு அதில் கேரட்லாம் துரிப்படும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன தோசைன்னு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு ஆந்திராவோட பருப்பு பொடி தோசை. இந்த பருப்பு பொடி எப்படி அரைக்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு வீடியோவை நெக்ஸ்ட்டு போடுறேன். நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி கம்மன்னு வாசனை தூக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கார்னெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எத்தனை வகை தோசை செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு முட்டை தோசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச முட்டை தோசை. நெக்ஸ்ட்டு நார்மல் தோசை, இது செகண்டு. தேர்டு என்னதுன்னா நம்மளோட கார தோசை. ஃபோர்த்து எனக்கு பிடிச்ச முட்டைக்கார தோசை. நல்லா பெப்பர் இப்படி தூக்கலாக இருக்குல்ல தனியாக. நெக்ஸ்ட்டு ஆனியன் தோசை. இது ஒரு நார்மல் தோசை கடைசி. திருப்பி கீ ஊற்றி எடுத்துக்கிட்டா கீ தோசை. இது ஊத்தாப்பா ஆனியன் தோசை. உங்களுக்கு என்ன வெரைட்டி தோசை பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.